ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சுந்தரி சீரியலில் நவம்பர் 20 அன்னைக்கு நடந்த இதை பார்ட் 2 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே போன ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. அதில் கார்த்திகோடைய ரூமை காமிக்கிறாங்க. கார்த்திக் எஞ்சி புலம்பிகிட்ருக்காரு. என்ன இன்னும் யாரையுமே காணோம், அணுக்குட்டியையும் காணோம், ராதா சிஸ்டரையும் காணோம், மணி எவ்வளோ ஆச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, கண்ணு தெரியலாட்டி எவ்வளோ கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஒரு சின்ன சின்ன வேலை கூட நம்ம கண்ணு தெரியாமல் இருக்கிறபோது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மணி எவ்வளோன்னு கூட பார்க்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. எப்போ தான் ராதா சிஸ்டர் வருவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. திடீர்னு ராதா சிஸ்டர் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே டக்குன்னு அவங்க கையில் ஸ்டிக்கு கொண்டு வராங்க. ஸ்டிக் கொண்டு வந்தோன்னே இங்கிட்ட டேபிளில் 2 தட்டு தட்டுறாங்க. கட்டில் 2 தட்டு தட்டுறாங்க. அப்படி கார்த்திக் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஓ, ராதா சிஸ்டரா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, இப்போ நான் இது என்ன ஒரு சவுண்டு வந்துச்சு, என்ன சவுண்டுன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எந்த ஒரு இது இன்னும் கெஸ் பண்ண முடியல, என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நீங்கள் தான் ஸ்டிக்கி கேட்டீங்க, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, மறக்கலை சிஸ்டர், அது ஞாபகம் இருக்குது, பட் நீங்கள் சவுண்டு கேட்டோடனே எனக்கு ஒன்றும் புரியலை இங்கே அப்படின்னு சொன்னோடனே இந்தாங்க அந்த ஸ்டிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ஸ்டிக்கை வாங்கி கார்த்திக் வச்சு கையில் வச்சு அப்படியே தடவி பார்க்குறாரு. சிஸ்டர், ஸ்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சிஸ்டர் சொல்கிறாங்க, என்ன எந்திரிச்சு நடந்து பார்க்காமலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, கார்த்திக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, நல்லா தான் மேடம் இருக்கும், ஒரு கெஸ் பண்ணி தான் நல்லா தான் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க போவோம் வெளியில் அப்படின்னு சொன்னோன்னே ராதா வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. சிஸ்டர் வெளில வாக்கிங் போயிட்டுருக்கும்போதே பேசிக்கிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும்போதேவும் திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் வந்துடுச்சு. அவருக்கு தெரியல, டக்குன்னு கீழே விழுக போகும்போது சிஸ்டர் வந்து கை பிடிச்சிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் தான் நேற்று சொன்னீங்களே மனுஷங்க தான் காலை வாரி விடுவாங்க, ஸ்டிக்கெல்லாம் காலை வாரி விடாது அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் மனுஷனா நான் தான் அவங்கள கூட ஹெல்ப் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனேவும் பாருங்கள் மனுஷனா இப்போ நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோடனேவும் ஓ சிஸ்டர், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க, நேற்று நான் வந்து மனுஷங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவள் காலை வாரி விடுவாங்கன்னு சொன்னதை நீங்கள் அதுக்கு பதிலாக பழி வாக்குற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் மனுஷங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை குறை சொல்கிறீங்கல்ல, அது அந்த மாதிரி தப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறேன். உடனே கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் மேடம் நீங்கள் இந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கீங்க, அதனால் இங்கே நல்லவங்களாக தான் வருவாங்க, பெரியவங்களாக வருவாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும், அதனால் நீங்கள் எல்லா பற்றியும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க. இது வெளியில் போய் பாருங்கள் யார் என்னென்ன பொறாமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாளில் கண் கட்டை அவுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் புது உலகம் இருக்குது, அதை பார்க்கத்தானே போகிறீங்க, செய்தானே போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே சிஸ்டர் அப்படிலாம் கண்டிப்பாக சொல்லாதீங்க, ஏன்னா நான் வெளியில் போகிறதுக்கு நான் விருப்பப்படலை, ஏன்னா இந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கணும் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக என்ன ஒரு காரணம் அப்படின்னா உங்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அது என்னுடைய அணு வாய்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கார்த்திக் நீ இந்த மாதிரி சொல்கிறீங்க, யாரோ ஒரு பொண்ணு வயசுக்காக அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் கோவப்பட்டு, இது யாரோ ஒரு பொண்ணு வயசில், இது என்னுடைய அணுவோடைய உடனே கார்த்திக் கோவப்பட்டு, இது யாரோ ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கிடையாதுங்க, இது என்னுடைய அணு வாய்ஸ், அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இந்த வாய்ஸ் நேரமாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு இந்த கண் பார்வை வராமல் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அதை கேட்டுக்கிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துக்கிறவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு தாத்தா ஆசிரமத்தில் வாக்கிங் போகிறாரு. அப்படியே அந்த ராதா சிஸ்டர் பார்த்து கேட்குறாங்க, என்ன தாத்தா வாக்கிங் இந்த பக்கம் வரீங்க? ஆமாம்மா, மதியம் சாப்பிட்டதே செமிக்கவே இல்லை, அதனால தான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, என்கிட்ட நீ நடந்து போக, நான் அவங்களுக்கு ஓம தண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போயிட்டார் தாத்தா. உடனே கார்த்திக் இன்னும் போகலாமா இல்லை உட்காரலாமா அப்படின்னு சொன்னோடனே, கார்த்திக் ரொம்ப கால் வலிக்குது எனக்கு, உட்காந்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்கிறோடனே, சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இன்னும் பார்ட் 3 என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.